கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலே தேவன் மறுபடியும் உங்களோடு பேசும்படியாய் நல்ல ஒரு தருணத்தை அடியானுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நான் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த வாரம் முழுவதும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தின தேவன் இந்த வாரமும் கூட நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நாம் நடக்கும்போது, அதன்படி நாம் செய்யும்போது நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் அவர் பார்த்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட நாம் தியானிக்க போகிறதான வசனம் இந்த மாதிரியாக இருக்கிறது. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம். யோவான் 14:13. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று சொல்லுகிறார் இயேசு. ஆமென். இயேசுடைய ஹல்லேலூயா. இந்த மலை பிரசங்க சமயங்களிலே அவரிடத்தில் வந்ததான சகல ஜனங்களிடத்திலும் அவர் பேசி சகல ஜனங்களையும் அவர்கள் ஆறுதல் படுத்தி அவர்களை தேற்றி அனுப்பினதான இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. என்னென்ன காரணங்களுக்காக இயேசுவிடத்தில் வந்தார்களோ எல்லா காரணத்தையும் அறிந்து அவர்களுக்கு ஏற்றதான விடுதலைகளை கொடுத்து அனுப்பினதான இயேசு. அவர்களை திருப்தியாய் அனுப்பினதான இயேசு. அவர்களை சௌக்கியமாக்கி அனுப்பினதான இயேசு. ஆமென். அவர்களை ஹல்லேலூயா நல்ல தைரியப்படுத்தி விசுவாசத்திலே திடப்படுத்தி அனுப்பினதான இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதே வசனத்தை நம்மோடும் பேசுகிறார். நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். ஆமென். நம்முடைய ஜெபத்தில் நாம் என்ன அவருடைய நாமத்தில் நாம் கேட்கிறோமோ அதை நமக்காக செய்கிற தேவன். ஆமென். நம்முடைய விண்ணப்பங்களில் அவருடைய நாமத்தினாலே நாம் என்ன கேட்கிறோமோ அதை நமக்காக செய்கிற தேவன். அதை நமக்காக செய்து கொடுக்கிற தேவன். நமக்காக சகலத்தையும் செய்து முடிக்கிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆமென். அதனால் இன்றைக்கு காலை நேரத்தில் தேவனுடைய கரங்களை நம்ம ஒப்பு கொடுப்போம். எதுக்கும் பயப்படாதபடி, எதுக்கும் ஹல்லேலூயா ஆமென் அவிசுவாசம் காட்டாதபடி விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்திலே இந்த கால நேரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். தேவனே ஆமென், நாங்கள் உம்முடைய சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். நாங்கள் உம்முடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே, அதுபோல எங்களுக்கு செய்து தரும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று நாம் தேவனுடைய கரங்களை நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆமென். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அருமையாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த கால நேரத்தில் அப்பா எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தினராக ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு பேசுகிற தேவன் ஆண்டவரே. அண்ணா செபித்த போது அவளுக்கு விடுதலை கொடுத்தீர் ஆண்டவரே. ஆகார் செபித்த போது அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு விடுதலை கொடுத்தீர் ஆண்டவரே. அதுபோல எங்களுடைய விண்ணப்பத்தையும் கேட்டு ஆண்டவரே எங்களுக்கு சகலத்தையும் கர்த்தாவே பிதாவானவர் மகிமைப்படும்படியாக செய்து கொடுக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களுடைய விண்ணப்பங்களை கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீர் அதை எங்களுக்காக செய்கிற தேவன் என்று விசுவாசத்தோடு உம்முடைய கரங்களில் கர்த்தாவே இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் எங்களை நடத்தும். எங்களுடைய தேவைகளை நீர் அறிகிறீர். எங்களுக்கு வேண்டியதான் நல்ல ஆரோக்கியம் பலமும் கொடுங்க. எங்களை கர்த்தாவே உமக்கு சாட்சியாக நிறுத்துங்க. சகலம் என்ன செய்தாலும் உம்முடைய நாமத்தினாலே செய்யும்படி அதை கேட்டு பெற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அடியார்களை ஒரு முறை கூட தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஸ்தோத்திரம்.